இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையானது மல்லி, சீரகம், சோம்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, வரமிளகா, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே பொன்னிறமாக கறியை விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கும்போது கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து கலருக்காக ஒரு மிக்சியில் ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் இந்த மசாலா இருக்கட்டும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு கிளாஸ் அரிசி, 3/4 கிளாஸ் பருப்பு, துவரம் பருப்பு போட்டு அது கூட கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் கடாயில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குங்க. அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு வதக்கி இந்த காய்கறிகள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி இந்த மசாலையை அரைச்சி வச்ச ஒரு தேவைக்கு ஏற்ப போட்டு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதங்கின பிறகு இந்த குக்கரில் வேக வச்ச அந்த சாதத்தோட இந்த காய்கறியும் எடுத்து போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து உங்கள் தேவைக்கேற்ப கலரி ஒரு விசிறு விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான சாம்பார் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்காக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.